இவளுக்கு குடுக்கறதுக்காக கொண்டு வந்தீங்களா? ஒரு அம்மா எங்களை பாராட்டி இதை கொடுத்துட்டு போனாங்க. அவங்களுக்கு எங்களால ஒரு நல்லது நடந்திருக்கு. அதுக்குதான் இப்ப இதெல்லாம் கேக்குறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. சிவன், நாங்க கொஞ்சம் தனியா பேசணும். சரிங்க மாஸ்டர், நான் கிளம்புறேன். சரி சிவ். அது என்ன பாரு சிவு? ஏன் முழு பேரை கூப்பிட முடியாதா? நாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படியோ கூப்பிட்டுக்குவோம். உனக்கு என்ன என்ன பேசணுமோ அதை சொல்லு. சொல்றேன், வர வேண்டியவங்க வரட்டும். உங்களதான் திட்டுவாரு. நீ சொல்றது சரிதாம்மா. சிந்தாமணி, இந்த ஐடியா எல்லாம் வேண்டாம். என்ன இருந்தாலும் அவன் சின்ன பையன், சூடெல்லாம் வைக்க வேண்டாம். வேற ஏதாவது ஐடியா சொல்லுங்களேன். வேற ஐடியா? ஆண்டி, கொஞ்ச நாள் கிருஷ் கிட்ட பேசாம இருந்தாலே போதும். நீங்க அவனை மைண்ட் பண்ணாம பேசாமலே விடுங்களேன். அதான் முழு மீனாவும் இருக்காங்களே, அவங்களோட பேசாம இருக்க போறானா என்ன? இல்ல உங்க மாமா அதை பேசாம இருக்க போறாரா? இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. அப்ப மாஸ்டர், இன்னொரு ஐடியா. இப்போ அந்த பையனுக்கு யாரும் இல்லங்கிறதுனால தானே உங்க வீட்டுல விட்டுருக்காங்க. அவனை ஏதாவது ஒரு ஆசிரமத்துல சேர்த்து விட்டுட்டா? அது என் வீட்டுல இருக்கிற யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. நீங்க எதுக்கு மாஸ்டர் எல்லாரையும் கேட்டுட்டு இருக்கீங்க? யாருக்கும் தெரியாம அந்த பையனை கடத்திட்டா? கடத்தணுமா? ஆமா மாஸ்டர், என் ஆளுங்களை விட்டு அந்த பையன் ஸ்கூல்ல இருந்து வரும்போது தூக்க சொல்லிடுறேன். அப்புறம் மதுரை திருச்சி அப்படின்னு எங்கேயாவது கூட்டு போய் ஒரு ஆசிரமத்துல சேர்க்க சொல்லிடலாம். அப்பதான் அவன் இருக்கிறது யாருக்கும் தெரியாம. ஆண்டி, நீங்க என்ன நீ வீட்ல வரைக்கும் யார்ட்டையும் சொல்லிடாத. சரிங்க, நீங்க கிருஷ் எப்படியாவது பார்த்து பத்திரமா கூட்டிட்டு வாங்க. அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்க. நீ கவலைப்படாத. வை நான் கூப்பிட்டு வரேன்.